நொய்யல் நதியை மீட்பதற்காக நடக்கும் உண்ணாவிரத போராட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்தது. இந்த நொய்யல் நதியானது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையிலே உற்பத்தியாகி 158 கிலோமீட்டர் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நொய்யல் பகுதியிலே இந்த காவிரி ஆற்றுடன் இந்த நொய்யல் நதி கலக்கின்றது. நொய்யல் நதியானது மிகப்பெரிய பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியங்களோடு பல்வேறு இதிகாச புராணங்களோடு தொடர்புடைய காஞ்சிமா நதி இன்று மிகப்பெரிய அளவில் மாசுபட்டு ஒரு சிதிலடைந்து சின்னாவண்ணமாகி விவசாயிகள், பொதுமக்கள், கால்நடைகளுடைய நீர் ஆதாரம் கோவை மாநகரத்திலே இருந்து மட்டும் கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுகள் மற்றும் மருத்துவமனையினுடைய கழிவுகள் அனைத்தும் நொய்யல் நதியிலே வரக்கூடிய அனைத்து ஓடை பள்ளங்கள் எல்லாம் நொய்யல் நதியில் குப்பை மேடுகளாக காட்சியளிக்கின்றது. அதாவது ஓடை நொய்யல் நதிக்கு வருகின்ற அனைத்து வழித்தடங்களும் போக்கிடமாக, குப்பைகள் போடும் இடமாகவும், கழிவுகள் கொட்டும் இடமாகவும், கழிவுகள் இடும் பகுதியாகவும் நொய்யல் நதி இன்று வந்திருக்கின்ற காரணத்தினால் 25 ஆண்டு காலத்துக்கு முன்பு நொய்யல் நதி ஊற்று பறித்து எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய ஒரு தாய், தந்தை மற்றும் தாத்தா, பாட்டி காலத்தில் இங்கே நொய்யல் படுகையிலே நாங்கள்லாம் வாழ்ந்து அந்த நொய்யலாற்றிலே இருந்து தண்ணீர் எடுத்து குடித்த காலம் போகி இன்று மிகவும் மோசமாக சின்னாவண்ணமாகி நொய்யல் நதி பாலடைந்து பாவமாக இருக்கின்றது. இந்த நொய்யல் நதி, அந்த நொய்யல் நதியில் இன்று மிகப்பெரிய கேன்சர், புற்றுநோய், நுரையீரல், பெண்கள் மார்பக புற்றுநோய், குழந்தைகள் மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, பெரிய மோசமான இந்த நதியில் வருகின்ற இந்த நொய்யல் நதியை காக்க வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டு காலமாக நொய்யல் படுகையில் இருக்கிற விவசாயிகள், தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் நொய்யல் படுகையில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் சேர்ந்து அரசு தரப்புக்கும், மாசு கட்டுப்பாடு வாரியம், சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினுடைய அனைத்து அலுவலர்களுக்கும், துறைகளுக்கும் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத காரணத்தினால் வருகின்ற 13ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் மங்கலத்திலே நொய்யல் ஆற்றன் கரையிலேயே தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கீழ் நடைபெறும் அனைத்து விவசாய அமைப்புகள், பொது ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், மங்களம் ஊராட்சி பொதுமக்கள், சாமலாபுரம் பகுதி மக்கள் அடங்கிய அனைத்து தரப்பு இந்நாள் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இந்த நொய்யல் நதியை மீட்க கோரி நொய்யல் மீட்பு இயக்கமும், தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளடங்கிய அனைத்து விவசாய அமைப்புகளும் இந்த நொய்யல் நதியை மீட்க கோரி போர்க்கால அடிப்படையில் மத்திய, மாநில அரசு உடனடியாக உள்ளாட்சி அமைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் சுத்திகரிப்பு செய்து தண்ணியை விட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நொய்யல் நதியிலே எந்த விதமான கழிவுகளும் குப்பைகளும் போடக்கூடாது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அதனுடைய வாயிலாக கால்நடைகள் உயிர்கள் இழக்கின்றது. விவசாயிகள் எத்தனையோ பேர் என்று உயிரிழந்திருக்கின்றார்கள். கேன்சர், புற்றுநோய், பெண்கள் மார்பக புற்றுநோய். இந்த நிலையில் வருகின்ற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் நொய்யல் ஆற்றங்கரையில் மங்கலத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து சார்பில் நடைபெறுகின்ற இந்த நொய்யல் போராட்டத்தில் அனைவரும் பொதுமக்கள், தாய்மார்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் நாம் நமதனுடைய நொய்யல் நதியை காக்க அனைவரும் வருகை தர வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைந்து இந்த நொய்யல் நதியை மீட்க நாங்கள் ஒன்று கூடுகின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் மிகப்பெரிய அளவில் அரசுக்கு கவனத்தில் கொண்டு சென்று உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது.